இந்த சுடுகாட்டிக்கிற தம்பி வந்து எங்க தம்பி அமீர் அலி ஷேருக்கு வேலை செஞ்சதுக்காக வேண்டி இப்போ ஒரு 3-4 நாளா அவரை போலோ பண்ணி தெரிஞ்சுக்க ரியால் பாட்டி அவருக்கு அடிக்கிறதுக்காக வேண்டி அவருக்கு அடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல சுட்டு போட்டு போய்க்கா அவரை சுட்டாக்கள் ரியால் பாட்டி உடனடியாக இன்னைக்கு வரணும். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா சரியான சட்ட நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்கணும். போலீஸ் உடனே அவளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணணும். இப்ப மையத்தை நாங்க அடக்க மாட்டோம். ரியால் இன்னைக்கு வரணும். வந்தோடனே மையத்தை அடக்கும். அவர் ரியாலோட வந்து சுட்டாக்கள் வந்துக்கிட்டு ஜம்பு இர்ஷாத் வைப்ரேஷன் அனிவா அவ இன்னும் நீங்கள் பேர் தெரியாத தெரியும் எங்களுக்கு அவ்வளவு பேரையும் இன்னைக்கு வந்து அவங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும். அப்படி அரெஸ்ட் பண்ணா தான் நாங்க இந்த மையத்தை நாங்க அடக்கும். இல்லைன்னு தெரிஞ்சுன்னா பொதுமக்களாக நாங்க யாருக்கு சட்ட நடவடிக்கை நாங்க எடுப்போம். அவருக்கு இந்த ஊர்ல யாருடைய கோபம் இல்ல. எலெக்ஷன் பிரச்சனை அம்பேத்கரோட வேலைஞ்சவரு இயாள் தான் சுட்ட என் தம்பிய வேற யாரும் அவரு கோபம் இல்ல. இயாள் தான் கோவம் அவரோட இயாள் தான் சுட்ட பாத்தீங்க. அவரு ஒத்தை கொண்டு ஆளவரு அவரை சுட்டு போட்டு போய்தா 3 பிள்ளைகள். ஆனா எங்க தங்கச்சி 2வது முடிஞ்சு அதுல 4 பிள்ளைகள் மொத்த 7 பிள்ளைகள் அவர் தான் பார்த்துட்டு இருந்த. இதுவரையில இந்த இவளை யாரு செஞ்சாங்களோ இவளை அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுத்து இவரை கைது செய்யுமாறு தான்மையை கேட்டுக்கொள்கிறோம். ஆனா இது கூடுதலா ரியாலுடைய பாட்டி தான் செஞ்சிருக்கின்றதுல எல்லா சகலரும் நாங்க உறுதிப்பட எங்க தங்கச்சி எல்லாரும் அதே சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் செஞ்சிருப்பா. வேற யாரும் அவருக்கு எதிரில்லை. ஒரு இருந்து கடைசியில் அவர் சின்ன சின்ன பிரச்சனை மனாத்தம் இருந்த இல்ல யாரும் இல்லாம இல்ல. ஆனா இது செஞ்சது அவர் அந்த முறை சேருக்கு வேலை அமீர் அலி ஷேரோட தெரிஞ்ச குற்றத்துக்காக அவரை சுட்டு போட்டு போய்தான். நேற்று ஒரு பிரச்சனை பள்ளியில நடந்த பிரச்சனையும் அதையும் சுட்டுதான் இவ இன்றைக்கு வந்து சுட்டு போட்டு போயிருக்காங்க. வேற யாருமே இல்லை. இது முஸ்லீம் காங்கிரஸ் போராளி மாதிரி சொல்லி அலைஞ்சு திரு காடையர்கள் செஞ்ச வேலையை தவிர வேற யாருமே இது செஞ்சிருக்க முடியாது. இதை சட்ட நடவடிக்கை எடுக்குமாறுமே தாமிடம் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய அடாவடித்தனத்தின் அந்திம கட்டமாக தேர்தல் பணிகள் பிரச்சாரங்கள் எல்லாம் முடிவடைந்த நிலைமையிலே ஒரு கொலையை செய்திருக்கிறார்கள். இந்த கொலையை திட்டமிட்டு இந்த பிரதேசத்திலே வாக்களிப்பை குலைக்க வேண்டும் என்பதற்காக அந்த வாக்களிப்பிலே பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கொலையை திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். காலஞ்சென்றவரான சகோதரர் அமீன் என்கிறவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்களுடைய தொண்டராக கடந்த காலங்களிலே செயலாற்றி வந்தவர். அவர் எங்களுடைய கூட்டங்களுக்கும் எங்களுடைய தேர்தல் பணிகளுக்கும் கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் போதிய பங்களிப்பை செய்தவர். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருந்த பொழுது இந்த காலகட்டத்திலே இப்படி ஒரு கொலை பொறி பிடித்து திரிகிற கட்சியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியும் ஒரு கொலை பொறி வெடித்து திரிகிறவராக இந்த பிரதேசத்தில் இருக்கிற வேட்பாளர் சகோதரர் ரியால் அவர்களும் இருப்பது எங்களுக்கு வேதனைக்குரிய விடயமாகும். இந்த கல்குடாவிலே இந்த மண்ணை தெரிந்திருப்பார் என்று சொன்னால் இந்த பிரதேசத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி அவருக்கு தெரியும் என்றால் இவ்வாறான ஒரு நிகழ்வுக்கு அவர் உடந்தையாக இருந்திருக்க முடியாது. எனவே இது இந்த கல்குடா சமூகம் மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே இருக்கிற ஒட்டுமொத்த மனித சமூகமும் தலைகுடிகிற ஒரு நிகழ்ச்சி நிரலாக இந்த துப்பாக்கி சூட்டையும் இந்த கொலையும் நான் பார்க்கிறேன். இதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய வேட்பாளராக இந்த பிரதேசத்தில் இருக்கிற சகோதரர் ரியாலும் இந்த சமூகத்திற்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கும் பொறுப்பு கூறிய